பட்டியலுக்கு முன்னால் நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த இலகுவான பரிசோதனைக்கு முன்னால் மதுரபு பெருச்சாளிகளும் இஜ்மா பெருச்சாளிகளும் கியாஸ் பெருச்சாளிகள் எல்லாம் கண்களுக்கு முன்னால் ஒவ்வொன்றாக செத்து மடிவதை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆய்வாளர்கள் ஒன்று சேர்ந்து முடிவு பண்ணு சொன்னீங்களே, எந்த முதல்வர் உட்கார்ந்து முடிவு பண்ணாங்க? எந்த முதல்வர் உட்கார்ந்து இந்த காபத்துல்லா சபா மர்வான்னு முடிவு பண்ணி உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க? இஜ்மா சொன்னீங்களே, இதுக்காக இதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். இது ஆபாசமா இல்லையா? சாமான் கிளம்புறது மகளையை பார்த்துட்டு சாமான் கிளம்புறது அப்துல் ரஹ்மான் மௌலவி சொல்றாரு ஆபாசம் தெரியாது மதுரப்புல. அந்த பார்வையில பார்க்காதீங்களா? நீங்க இதை வந்து உங்க பார்வையில விளக்குங்க. மகளுடைய பார்த்து சாமான் கிளம்புனா அது ஆபாசம் இல்லை என்பதை நீங்க விளக்குங்க. அதுக்கு இந்த அடிப்படையில் சொல்றார். நீங்க என்ன கொடுக்குறீங்க? அது புத்தகமா வந்துச்சு சொன்னீங்க. புத்தகமா வரல, அது பொய் நிரூபிச்சோம். கேள்வி கேட்டோம், நீங்க கேள்வி சொன்னீங்களா? அவரே சொல்றாரு, அவர்கள் தலைப்பு போடுறது நாங்க என்ன செய்ய? சரிதான் கேள்வி. தலைப்பு போட்டவர் பயான் பேசும் போது 18 கேள்விகள் கேட்போம், விவாதத்தில் தான் கேட்போம். கடைசியில் அவரே விவாதத்தில் இல்லை. அவங்க சொல்லும்போது சொன்னாங்க முன்ன பின்ன வாசகத்தை வாசிக்கிறாங்க, நிரூபிக்க இருக்கக்கூடிய நாங்க எல்லாருமே ஸ்லைடா போடுவோம். முன்ன பின்ன வாசகங்களை காட்டி நீங்க நிரூபிங்க. மறுமை நாள் வரைக்கும் இந்த குப்பைகளுக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது. குர்ஆனிலிருந்து காட்ட முடியுமா? ஹதீஸ்ல காட்ட முடியுமா? காலையில குர்ஆனை போட்டோமா? ஒண்ணு இல்ல. இந்த மாதிரி பெருசா புதிக்கிற மாதிரி கேட்டாங்க. மீராஸ் நாங்க உங்க இஜ்மா கியாஸ காட்டுங்கன்னு சொன்னோம். காட்ட முடியுதா? இதையே அப்படியே சிறப்பா மாற்றி இது மாதிரி செஞ்சுருவாங்க. பாத்தீங்களா? மறப்பது சிறப்பா மறப்பது ருக்குவாயிலே அதெல்லாம் நாங்க செஞ்சுக்கிட்டோம். சேர்த்துக்கிட்டது எங்களுடைய இமாம்கள் சேர்த்துக்கிட்டது சரி, நாங்க சேர்த்துக்கிட்டோம் சொல்றேன். இவர்களுடைய பார்வையில் மதகங்களை நீங்க ஆபாசம் எதை சொன்னீங்களோ அதுக்கெல்லாம் பதிவு இருக்குது. ஆபாசம் இல்ல நீ. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் நாங்க எல்லாரும் ஓல்சிலோன் ஜெமியத்துலமாட மெம்பர்ஸ். எங்களை பொறுத்தவரையில் நாங்க தப்லீக் ஜமாத்துடைய அமீர்களுக்கு கட்டுப்பட்டவங்க. எங்களை பொறுத்தவரையில் இப்படி ஒரு விவாதத்துக்கு பேர் கொடுக்கப்பட்டா உடனே மர்கஸு கூப்பிட்டு இதுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னா எங்களால் வரையலாது. நான் கட்டுப்பட வேண்டி வரும். உங்களுக்கு அப்படியான பிரச்சனை இல்லை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. விவாத ஒப்பந்தம். இஸ்லாமிய சட்ட அமுலாக்கல் சங்கம் தரப்பினருக்கும் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்திற்கும் இடையில் 22/2/2012 ஞாயிற்றுக்கிழமை எம்மாத்தகமையில் கிரீன்வீச் ரீஜென்சி மண்டபம் இலக்கம் 117 எனும் விலாசத்தில் நடைபெற்ற விவாத ஒப்பந்தம். முதலாவது விவாதம் நடைபெறும் இடம் அல் ஹஸரத் நவோதிய பாடசாலை கேட்போர் கூடம் இம்மாத்தகமை. இரண்டாவது விவாத நாள் 2012 ஏப்ரல் 21 சனி, 2012 ஏப்ரல் 22 ஞாயிறு. மூன்றாவது விவாத அமர்வின் கால அளவு. முதல் நாள் காலை 9 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை விவாதம். மதியம் 12:30 முதல் 2:30 மணி வரை தொழுகையும் சாப்பாடும் இடைவேளையும். பகல் 2:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை விவாதம். மாலை 5:30 மணி முதல் மாலை 7 மணி வரை மக்ரிப் தொழுகை இடைவேளை. மாலை 7 மணி முதல் 9 மணி வரை விவாதம். இரண்டாம் நாள் காலை 9 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை விவாதம். மதியம் 12:30 முதல் 2:30 மணி வரை தொழுகையும் சாப்பாடு இடைவேளையும். பகல் 2:30 மணி முதல் 5:30 மணி வரை விவாதம். மாலை 5:30 மணி முதல் மாலை 7 மணி வரை மக்ரிப் தொழுகை இடைவேளை. மாலை 7 மணி முதல் 9 மணி வரை கேள்வி பதில். நாலாவது விவாத செலவு. அரங்கம், ஒளி அமைப்பு, தண்ணீர், டைம் பீஸ், ஜெனரேட்டர் மற்றும் 2 தரப்பும் சமமாக பயன்படுத்தும் செலவுகளை இரு தரப்பினரும் சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். விவாத செலவின் முற்பணமாக ரூபாய் 10,000 எனும் தொகையை விவாத ஒப்பந்தம் செய்து 2 வாரத்திற்குள், அதாவது 5/2/2012 மாலை 6 மணிக்குள் ஒவ்வொரு தரப்பினரும் அரங்க ஏற்பாட்டு குழுவுக்கு வழங்க வேண்டும். ஐந்தாவது அரங்க ஏற்பாடு.
அரங்கை ஏற்பாடு செய்வதற்கு இரு தரப்பிலும் தலா 5 நபர்களை கொண்ட ஒரு குழு நியமிக்கப்படும். அவர்களின் பெயர்களை ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு முன்னால் ஒப்பந்தத்தில் பதிவு செய்யப்படும். 2 தரப்பிலும் பரஸ்பரம் எழுத்தில் ஒப்புக்கொண்ட செலவுகள் மாத்திரமே சமமாக பகிர்ந்து கொள்ளப்படும். அரங்க ஏற்பாட்டு குழு இஸ்லாமிய சட்ட அமலாக்கல் சங்கம் MSM ரிசான், MAM யாசின், MMB ஜமான், MN முஹம்மது, MF இஸ்மாயில். SLTJ தரப்பு MS கமர்தீன், MHM அஹ்சன், MTM நிஸ்ஹான், MRM ஃபைசல், MFM இர்ஃபான். 6வது பார்வையாளர்கள். அரங்கத்தை பொறுத்து ஒவ்வொரு தரப்பிலும் தலா 200 நபர்கள் வீதம் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு அமர்வு தொடங்குவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்பாகவே இருக்கையில் அமர வேண்டும். விவாதத்தின் ஒவ்வொரு அமர்வும் முடிந்து 5 நிமிடங்கள் கழித்து அரங்கத்தை விட்டு வெளியில் செல்ல வேண்டும். அமர்வின் இடையில் வெளியே செல்பவர் அந்த அமர்வு முடியும் வரை எக்காரணம் கொண்டும் அரங்கினுள் அனுமதிக்கப்பட மாட்டார். அரங்கினுள் செல்போன், வாக்மேன், ஒலி பதிவு கருவிகள் எதுவும் பயன்படுத்தக்கூடாது. விவாதம் தொடங்கிய பின் இருக்கையை விட்டு எழுவதோ, பிறரிடம் பேசுவதோ, விவாதத்தில் குறுக்கிடுவதோ, கருத்து சொல்வதோ, சப்தமிடுவதோ, துண்டிச்சீட்டு கொடுப்பதோ, பிரசுரங்கள் விநியோகிப்பதோ அரங்கின் உள்ளேயும் வெளியேயும் கூடாது. மீறுபவர்கள் வெளியேற்றப்படுவதோடு கண்டிப்பாக இறுதி வரை அரங்கினுள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஒவ்வொரு தரப்பின் பார்வையாளர்களும் அவர்கள் அமர்வதற்கு தனித்தனியாக இடம் ஒதுக்கப்படும். ஒவ்வொரு தரப்பின் பார்வையாளர்களும் அத்தரப்பின் அனுமதி அடையாளச் சீட்டுடன் வந்தால் மட்டுமே அரங்கினுள் அனுமதிக்கப்படுவார்கள். தத்தமது அணியைச் சார்ந்த பார்வையாளர்களால் ஏற்படும் எல்லா அசம்பாவிதங்களுக்கும் அந்தந்த அணியைச் சார்ந்தவர்களே பொறுப்பாளர்கள். 7வது தொண்டர்கள், வாலண்டியர்ஸ். அரங்கின் உள்ளும் வாயிலிலும் தரப்பிற்கு 25 நபர்கள் நியமிக்கப்படுவார்கள். அவர்களில் இரு தரப்பிலும் ஒருவர் வீதம் தலைவராக நியமிக்க வேண்டும். பார்வையாளர்களை கண்காணிப்பதும் அவர்களின் தண்ணீர், தேநீர் போன்ற தேவைகளை நிறைவேற்றுவதும் இவர்களின் பொறுப்பாகும். இரு தரப்பின் தொண்டர்கள் தனித்தனியாக செயல்படுவார்கள். 8வது தனித்தனி பொறுப்புகள். தத்தமது அணியின் பார்வையாளர்கள், அறிஞர்கள், தொண்டர்கள், கண்காணிப்பாளர் ஆகியோர்களின் உணவு, தண்ணீர் போன்ற தேவைகளுக்கு அந்தந்த அணியினரே பொறுப்பாவார்கள். 9வது வீடியோ. இரு தரப்பினரும் தனித்தனியாக வீடியோ எடுத்துக்கொள்ள வேண்டும். வீடியோ பதிவின் போது தேதியும் நேரமும் அதில் இடம்பெற வேண்டும். ஒரு தலைப்பில் விவாதம் முடிந்த பின்பு இரு தரப்பினரும் தாங்கள் எடுக்கும் அந்த விவாத வீடியோ பதிவின் எடிட் செய்யாத ஒரு பிரதியை 3 நாட்களுக்குள் மற்ற அணியினருக்கு தர வேண்டும். 10வது நேர கண்காணிப்பாளர்கள். நேரத்தை கண்காணிப்பதற்கு அணிக்கு ஒருவர் வீதம் 2 கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். விவாதத்தின் போது பேசுபவரின் துவக்க நேரத்தையும் முடிவடையும் நேரத்தையும் சுட்டிக்காட்டுவது மட்டுமே இவர்களின் பொறுப்பாகும். 11வது விவாதிப்போர். குறிப்பு: விவாதத்தில் கலந்து கொள்ளும் அறிஞர்களின் பெயர் பட்டியல் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி மாலை 6 மணிக்கு முன்பாக பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ள வேண்டும். பெயர் பட்டியல் விவாத ஏற்பாட்டுக்குழு தலைவர் மூலமாக பரிமாறப்படும். அதன் அடிப்படையில் விவாதிப்போர் பட்டியல் பரிமாறப்பட்டன. இஸ்லாமிய சட்ட அமுலாக்கல் சங்கம் சார்பாக அப்துல்லா, முஜிபுர் ரஹ்மான், அப்துல் காதர், அஹ்மத், அப்துல் ரஹ்மான், அன்ஃபஸ், அப்ரூஸ். SLTJ ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சார்பாக MI சுலைமான், S அப்பாஸ் அலி, KM அப்துல் நாசர், AG ஹிஷாம், MTM ஃபர்லீன், FM ரஸ்மீன், MTM ஃபர்சான் ஆகியோர்கள் விவாதத்தில் கலந்து கொள்வார்கள். விவாதிப்போர் அவர்களின் உதவியாளர்கள், நேர கண்காணிப்பாளர்கள், மின்சார ஒளி அமைப்பாளர்களை தவிர வேறு யாரும் மேடையில் ஏற அனுமதி இல்லை. விவாதிப்போருக்கு மட்டுமே ஒலிபெருக்கியை உபயோகிக்க அனுமதி உண்டு. விவாதிப்போருக்கு உதவியாக 3 பேர்கள் இருப்பார்கள். 12வது விவாத ஒழுங்குகள். முதல் அமர்வில் விவாதத்தை துவங்குவது யார் என்பதை நிர்ணயிக்க மேடையில் டொஸ் போடப்பட்டு அதில் வெற்றி பெறும் அணியினர் முடிவு செய்யும் அணியை விவாதத்தை துவங்கும். விவாதத்தின் போது இரு தரப்பினரும் 15 நிமிடங்கள் என்ற அடிப்படையில் சுழற்சி முறையில் சரிசமமான எண்ணிக்கையில் விவாதிக்க வேண்டும். விவாதிப்போருக்கு ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கு இடையில் 2 நிமிடங்கள் இடைவெளி வழங்கப்படும். விவாதத்தின் துவக்க உரையினை இரு தரப்பினரும் தலா 20 நிமிடங்கள் வீதம் நிகழ்த்த வேண்டும். ஒவ்வொரு விவாதத்தின் தலைப்பின் இறுதியில் இரு தரப்பினரும் 20 நிமிடங்களில் தங்களது வாதங்களை தொகுத்து வழங்க வேண்டும். இந்த தொகுப்புரையில்
புது ஆதாரங்களையோ வாதங்களையோ எடுத்து வைக்க அனுமதி இல்லை. விவாதத்தின் போது இரு தரப்பினரும் பொதுமக்களை நோக்கியே பேச வேண்டும். தரக்குறைவான வார்த்தைகள், தனிநபர் விமர்சனங்கள் போன்றவை இருக்கக்கூடாது. 13வது விவாத அடிப்படை திருக்குர்ஆன் மற்றும் ஆதாரப்பூர்வமான நபிமொழி அடிப்படையிலேயே விவாதம் அமைய வேண்டும். அறிவிப்பாளர்களை பற்றி எடை போடுவதற்கே தவிர மற்ற எதற்கும் எந்த அறிஞரின் கூற்றும் சான்றாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒரு ஹதீஸில் சர்ச்சை ஏற்பட்டால் அதில் தீர்வு கண்ட பிறகே அந்த ஹதீஸின் அடிப்படையில் வாதத்தை வைக்க வேண்டும். மூல நூட்களிலிருந்தே மட்டும் ஆதாரங்கள் காட்ட வேண்டும். அவை அச்சுப்பிரதியாகவோ மென்பொருள் பிரிண்ட் அவுட் பிரதியாகவோ இருக்கலாம். மாற்று அணியினர் கேட்கும் போது அவற்றை காண்பிக்க வேண்டும். ஒரு தரப்பினர் எடுத்து வைக்கும் விஷயத்தை நிரூபித்து முடித்த பின்னரே அத்தரப்பினர் அடுத்த விஷயத்திற்கு செல்ல வேண்டும். நிரூபிக்காத பட்சத்தில் எதிர் தரப்பினர் அதை சுட்டிக்காட்டுவார்கள். 14வது கேள்வி கேட்போரின் ஒழுங்குகள். முதல் கேள்வியை கேட்கும் அணியை டொஸ் போட்டு அதில் வெற்றி பெறும் அணியை முடிவு செய்யும். இரு அணியினரும் சுழற்சி முறையில் சம எண்ணிக்கையில் கேள்வி கேட்க அனுமதிக்கப்படுவர். விவாதத்தின் தலைப்புக்கு உட்பட்டே கேள்விகளை கேட்க வேண்டும். ஒரு நபர் ஒரு கேள்வி மட்டுமே கேட்க அனுமதிக்கப்படுவர். 2 நிமிடத்திற்குள் கேட்க வேண்டும். பதிலளிக்கும் தரப்பினர் ஒரு கேள்விக்கு 5 நிமிடத்திற்குள் பதிலளிக்க வேண்டும். கேள்வியில் தரக்குறைவான வார்த்தைகள், தனிநபர் விமர்சனங்கள், கேலி கிண்டல் இருக்கக்கூடாது. கேள்வி கேட்பவர் யாராவது ஒரு அணியிடம் மட்டும்தான் கேட்க வேண்டும். 15வது பொதுவானவை. ஒப்பந்த விதிகளை மாற்றுவதற்கோ திருத்துவதற்கோ எதையும் சேர்ப்பதற்கோ நீக்குவதற்கோ இரு தரப்பினரில் எவருக்கும் அதிகாரம் இல்லை. இரு தரப்பினரும் தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒப்பந்த விதிகளில் ஏதாவது ஒன்றை இரு தரப்பில் யாராவது முறிக்கும் பட்சத்தில் குறிப்பிட்ட தரப்பினர் விவாதத்திலிருந்து பின்வாங்கியதாக கருதப்பட்டு ஒப்பந்தம் தானாக ரத்தாகிவிடும். 16 விவாத தலைப்புகளும் இரு தரப்பினரின் நிலைப்பாடுகளும். தலைப்பு: இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரம் எது? ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு: இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரம் வஹியாகும். இவ்வஹி அல் குர்ஆனும் ஆதாரபூர்வமான நபி வழி மட்டுமே ஆகும். இதை பின்பற்றுவது மட்டுமே நேர்வழி. இவை அல்லாத இஜ்மா, கியாஸ், நபித்தோழர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை இஸ்லாத்தின் மூலாதாரமாக ஏற்று பின்பற்றுவது வழிகேடாகும். மேலும் நீங்கள் ஏற்றுக்கொண்டுள்ள மதுஹபுகளிலும் தப்சீர்களிலும் சட்ட நூட்களிலும் இஸ்லாத்திற்கு எதிரான சட்டங்களும் அசிங்கங்களும் ஆபாசங்களும் நிறைந்து காணப்படுகின்றன. எனவே இவை பின்பற்ற தகுதியற்றவை. இதுவே ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடாகும். இஸ்லாமிய சட்ட அமுலாக்கம் சங்கத்தின் நிலைப்பாடு: இஸ்லாமிய அடிப்படை சட்ட மூலாதாரங்கள் அல் குர்ஆனும் அஸ்ஸுன்னாவும் இஜ்மாவும் கியாஸும் ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாமெல்லாம் ஒரு முக்கியமான விவாத அரங்கிலே இந்த இடத்திலே ஒன்று குழுமி இருக்கிறோம். இன்று சர்வதேச ரீதியாக முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியிலே எழக்கூடிய பல்வேறுபட்ட மார்க்க கருத்து முரண்பாடுகளை எடுத்துக்கொண்டால் அந்த எல்லா மார்க்க ரீதியான கருத்து முரண்பாடுகளுக்கும் பிரச்சினைகளுக்கும் பிரிவினைகளுக்கும் அடிப்படை காரணியாக அமைந்திருப்பது நாம் ஒரு மார்க்க பிரச்சினையின் போது அதற்குரிய தீர்வை எந்த அடிப்படை மூலாதாரத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறோம் என்பதை வைத்துத்தான் எல்லா பிரச்சினைகளுக்கும் எல்லா கருத்து முரண்பாடுகளுக்கும் ஒரு வழிகாலாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே முஸ்லிம் சமுதாயத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மோதல் நிலையை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரம் எது என்ற தலைப்பிலே இந்த இடத்திலே நாம் எல்லாம் ஒரு பகிரங்க விவாதத்தை சந்திப்பதற்காக காத்திருக்கிறோம். இந்த விவாதத்தை பொறுத்தவரை ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தினுடைய விவாத நிலைப்பாட்டை ஏற்கனவே இங்கு நடுவர்களால் பார்வையாளர்களுக்கு வாசித்து காட்டப்பட்டது. அந்த அடிப்படையிலே மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக
எங்களுடைய விவாதத்தின் நிலைப்பாடு எது என்பதை உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் ஆகிய எங்களை பொறுத்தமட்டில் எங்களுடைய அடிப்படை இஸ்லாமிய மூலாதாரம், இஸ்லாத்தின் அடிப்படை சட்ட மூலாதாரம் என்பது வஹி மட்டும்தான். அல்லாஹ்விடம் இருந்து அருளப்பட்ட அந்த தூய்மையான களங்கமில்லாத அந்த வழிகாட்டுதல் மட்டும்தான் அடிப்படை சட்ட மூலாதாரம். அந்த வஹி என்பதற்குள் திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆதாரபூர்வமான செய்திகளும் மட்டும்தான் உள்ளடங்கும். இதற்கு மாற்றமாக யாரெல்லாம் அல் குர்ஆன் அல் ஹதீஸ் அதனோடு இணைத்து இஜ்மா என்று சொல்கிறார்களோ, கியாசும் ஒரு தனி மூலாதாரம் தான் என்று வாதிடுகிறார்களோ, நபி தோழர்களையும் பின்பற்ற முடியும் என்று சொல்லுகிறார்களோ, அதே போன்று 4 மதுஹபுகள் என்பவற்றையும் ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்களோ, அதே போன்று சட்ட நூட்கள் தஃப்சீர்கள் இவை போன்றவற்றையெல்லாம் யாரெல்லாம் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மேலாக அதற்கு அடுத்த சட்ட அடிப்படையாக ஏற்று செயற்படுத்துகிறார்களோ அவர்கள் அனைவரும் தெள்ள தெளிவான பகிரங்க வழிகாட்டிலே இருக்கிறார்கள் என்பதுதான் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் ஆகிய எங்களுடைய மார்க்க நிலைப்பாடாக இருக்கிறது. இந்த நிலைப்பாட்டுக்கு மாற்றமாக எதிர்வாதம் புரிவதற்கு வந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சட்ட அமுலாக்கல் சங்கத்தினரை பொறுத்தவரை நாம் எடுத்து வைக்கக்கூடிய அடிப்படைக்கு எதிராக இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரம் என்பது அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் மட்டுமல்ல, இஜ்மாவும் ஒரு சட்ட மூலாதாரம் தான், கியாசும் ஒரு தனியான அடிப்படை மூலாதாரம் தான் என்ற நிலைப்பாட்டிலே அவர்கள் இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த 2 நாட்களை உள்ளடக்கிய இந்த விவாதத்தின் முடிவிலே இங்கு குழுமி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்வையாளர்களும் இந்த விவாதத்தை இணையதளத்திலே நேரடியாக காணக்கூடிய ஒவ்வொரு அன்பர்களும், இந்த செய்தியை வெளியே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களும் இந்த இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரம் என்பது திருமறை குர்ஆனும் ஆதாரபூர்வமான நபிமொழிகள் மட்டும்தான் என்பதை தெள்ளத் தெளிவாக இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்வார்கள். அந்த அடிப்படையிலே யாரெல்லாம் இந்த 2 அடிப்படைகளுக்கு எதிராக எம்மோடு வாதம் புரிவதற்காக இங்கு வந்திருக்கிறார்களோ இவர்கள் ஏற்றுக்கொண்ட இஜ்மாவும் இவர்கள் சொல்லக்கூடிய கியாசும் இவர்கள் அங்கீகரித்துள்ள மதுஹபுகளும் இவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ள சட்ட நூட்களும் இவர்கள் கற்பிக்கக்கூடிய தஃப்சீர் நூட்களும் சுத்த வழிகாட்டிலே இருக்கிறது. அதில் ஆபாசம் இருக்கிறது, அசிங்கம் இருக்கிறது, அறிவுக்கு முரணான மூடத்தனமான அறியாமை நிறைந்த கருத்துக்கள் எல்லாம் நிறைந்து உள்ளன என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த விவாதத்திலே நாங்கள் ஆணித்தரமாக பட்டவர்த்தனமாக நாங்கள் நிரூபிக்க காத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த எதிர்த்தரப்பினுடைய வாதங்கள் இஜ்மாவும் கியாசும் மதுஹபு குப்பைகளும் எந்த அளவுக்கு படு மோசமானவை, எந்த அளவுக்கு அருவருக்கத்தக்கவை, எந்த அளவுக்கு மூடத்தனமானவை என்பதை நிரூபிப்பதற்காக மக்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக 2 வழிகளை நாங்கள் இந்த விவாதத்திலே கடைபிடிக்க காத்திருக்கிறோம். முதலாவது என்ன? ஒரு சாதாரண ஒரு பொதுமகனும் சொன்னவுடன் புரிந்து கொள்ளுகின்ற விதத்திலே நடைமுறை சான்றுகளை வைத்து இந்த இஜ்மா என்பது மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டது, இவர்கள் சொல்லக்கூடிய கியாஸ் என்பது மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டது, சுத்த வழிகேடு என்பதை நடைமுறை உதாரணங்களையே அடிப்படையாக வைத்து முதலாவது நாங்கள் விளங்கப்படுத்த இருக்கிறோம். இரண்டாவதாக சாதாரண பொதுமக்களை தாண்டி கொஞ்சம் அறிவு உள்ள மனிதர்களுக்காக ஒரு விடயத்தை நுணுக்கமாக ஆய்வு செய்து விளங்கக்கூடியவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தகவல்களை ஆதாரங்களை எடுத்து வைத்து அறிவுபூர்வமாகவும் இந்த இடத்திலே இஜ்மா தவறு என்பதை நிரூபிக்க இருக்கிறோம். இந்த 2 வழிகளில் எந்த வழியிலே எடுத்து சொன்னால் பொதுமக்களுக்கு மிக இலகுவாக ஒரு விடயம் புரியுமோ அந்த நடைமுறை சான்றுகளை வைத்து இப்பொழுது நாங்கள் முதலாவதாக எங்கள் வாதத்தை துவங்க நாங்கள் காத்திருக்கிறோம். இதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால்
ஒரு பாத்திரத்திலே பால் இருக்கிறது, அந்த பாலிலே விஷம் கலந்திருக்கிறதா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் வந்தால் இந்த பாத்திரத்தில் விஷம் கலந்துதான் இருக்கிறதா இல்லையா என்பதை நிரூபிப்பதற்காக 2 வழிமுறைகளை நாங்கள் கடைபிடிக்க முடியும். ஒன்று என்ன, ஆய்வுக்கூடத்துக்கு அனுப்பி அதை இரசாயன பரிசோதனைக்கு உட்படுத்தி அதன் அறிக்கைகளை பெற்று பார்த்தீர்களா, இந்த தாக்கங்களின் மூலம் இதில் விஷம் கலந்திருக்கிறது என்பது நிரூபணமாகிறது என்று ஆய்வுக்குட்படுத்தியும் ஒன்றை நிறுவ முடியும். அடுத்த இலகுவான வழிமுறை என்ன, அந்த பால் நிறைந்த பாத்திரத்தை எம்முடைய வீட்டிலே ஓடி திரையக்கூடிய பெருச்சாளிகள் 2 பிடித்து அதற்கு பருக கொடுப்பது. அந்த எலிகள் பெருச்சாளிகள் அந்த பாலை அருந்தி அந்த இடத்திலே மரணித்து விட்டால் பார்த்தீர்களா, இதில் விஷம் இருக்கிறது உறுதியாகிவிட்டது என்று இலகுவாக நாங்கள் நிரூபிக்க முடியும். இந்த 2 வழிமுறைகளில் ஒரு பெருச்சாளியை கொல்ல வைத்து பாலில் விஷம் கலந்திருக்கிறது என்ற அந்த இலகு நடைமுறையின் மூலம் எப்படி ஒன்றை உறுதிப்படுத்த முடியுமோ அது போன்று இந்த மதுஹபுகள், இவர்களுடைய தப்சீர்கள், இவர்கள் ஏற்றுக்கொண்ட சட்ட நூட்கள், இவர்கள் சொல்லக்கூடிய இஜ்மாவான முடிவுகள், இவர்கள் சொல்லக்கூடிய கியாஸ் என்ற தனி ஆதாரம், இவைகள் எல்லாம் விஷம் கலந்த குப்பைகள் தான், ஆபாசம் நிறைந்த அசிங்கங்கள் தான் என்பதை பொதுமகனும் விளங்கும் விதத்திலே இந்த இடத்திலே நாங்கள் நிரூபிக்க காத்திருக்கிறோம். எனவே இந்த விவாதத்தின் முடிவிலே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பொதுமகனும் புரிந்து கொள்ளும் விதமாக இந்த இஜ்மா, மதுஹப், கியாஸ் அனைத்திலும் என்னென்ன அசிங்கங்களும் ஆபாசங்களும் மலிந்துள்ளன என்பதை இப்பொழுது நாங்கள் பட்டியல் போட போகிறோம். நாங்கள் போடுகிற ஒவ்வொரு பட்டியலுக்கு முன்னால் நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த இலகுவான பரிசோதனைக்கு முன்னால் மதுஹப் பெருச்சாளிகளும் இஜ்மா பெருச்சாளிகளும் கியாஸ் பெருச்சாளிகள் எல்லாம் கண்களுக்கு முன்னால் ஒவ்வொன்றாக செத்து மடிவதை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பார்ப்பீர்கள். இப்பொழுது அந்த மதுஹப்களிலும் இஜ்மாக்களிலும் நிறைந்துள்ள அசிங்கங்கள், ஆபாசங்களை ஒவ்வொன்றாக உங்களுக்கு எடுத்து காட்டுகிறோம். அன்பிற்குரியவர்களே, இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த இஜ்மா கியாஸினுடைய லட்சணத்தை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி உங்கள் மத்தியிலே ஒரு செய்தியை சொல்லுகின்றேன். அதாவது ஹஜ் என்ற வணக்கம் இஸ்லாத்திலே மிகவும் புனிதமாக கருதப்படுகின்ற ஒரு வணக்கமாகும். அந்த வணக்கத்தை நிறைவேற்றினால் இஸ்லாத்திலே, அதாவது அன்று பிறந்த பாலகனை போன்று பாவம் மன்னிக்கப்பட்டவனாக அந்த ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள் திரும்புகின்றார்கள். அதே போல அந்த மக்காவிலே உள்ள அந்த கஅபத்துல்லாவை வணங்குவதற்காக வேண்டி நாம் சென்றோமேயானால் மற்ற பள்ளிகளில் தொழுவதை விட பன்மடங்கு சிறந்த நன்மையை நமக்கு தருகின்றது என்று இஸ்லாமிய மார்க்கம் ஹஜ்ஜை புனிதமான ஒரு வணக்கமாக சொல்லித் தருகின்றது. இந்த புனிதமான வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தினர்கள் ஒவ்வொரு ஆண் பெண்களும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு குருவி உணவை சேர்ப்பது போன்று கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கட்டிய அந்த ஆலயத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளாவது பார்த்து விட்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பல தியாகத்துக்கு மத்தியிலே ஒவ்வொரு முஸ்லிம் சமுதாயத்தினர்கள் அங்கு ஆலயத்தை பார்ப்பதற்காக வேண்டி செல்லுகின்றார்கள். அங்கு செல்லக்கூடியவர்கள் தனக்கு இறையச்சத்தையும் உள தூய்மையையும் அவர்களுக்கு அதிகமாக அல்லாஹ் தஆலா அந்த ஆலயத்தின் மூலமாக அங்கு செல்பவர்களுக்கு வழங்குகின்றான். அங்கு செல்லக்கூடியவர்கள் ஒவ்வொருவர்களும் அதிகமாக வணக்கத்திலே ஈடுபட்டு ஒவ்வொருவர்களுடைய நாவிலேயும் அதிகமாக அவர்கள் தல்பியாவை சொல்வதை நாம் பார்க்கின்றோம். லெப்பைக் இறைவா, இதோ நான் உனக்கு கட்டுப்பட்டு விட்டேன், நான் உனக்கு அடிமையாகி விட்டேன் என்று ஒவ்வொருத்தரும் அங்கு அதிகமாக தல்பியாவை மொழிந்த வண்ணமாக அந்த ஹஜ்ஜிலே இருப்பார்கள். இந்த ஹஜ்ஜை கொச்சைப்படுத்துகின்ற விதத்தில் அங்கு மக்கமா நகருக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு ஆண்களையும் பெண்களையும் அசிங்கப்படுத்துகின்ற விதத்தில்
இவர்கள் வைத்திருக்கின்றார்கள் அந்த இஜ்மா கியாசு, அந்த சட்டத்தின் மூலமாக ஆபாசமான அசிங்கமான சில செயல்களை இவர்கள் செய்திகளாக சொல்லுகின்றார்கள். என்னவென்று சொன்னால், ரத்துல் முக்தார் என்ற இவர்களுடைய மதுகபுகளால் போற்றப்படுகின்ற ஒரு மிக பிரபல்யமான ஒரு நூல் ரத்துல் முக்தார். இந்த புத்தகத்தை தான் அநேகமான மதரசாக்களிலே படித்துக் கொடுக்கின்றார்கள். இந்த புத்தகத்தில், அதாவது 8வது பாகத்தில் 443வது பக்கமாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதுல என்ன தெரியுமா சொல்ல வருகின்றார்கள்? பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்ன, லவ் இஸ்ததகலத் தகர ஹிமாரின், ஒரு பெண்மணி, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய பெண்மணி கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேகரித்து கஷ்டப்பட்டு தான் இறைச்சதாரியாக மாற வேண்டும், தான் பாவம் மன்னிக்கப்பட்ட பாலகனை போன்று திரும்பி வர வேண்டும் என்று அந்த ஆலயத்துக்காக வேண்டி செல்லுகின்றார்கள். அந்த பெண்மணியில ஒரு பெண்மணி என்ன பண்றாங்க, லவ் இஸ்ததுகல தகர ஹிமாரின், கழுதையினுடைய ஆண் உறுப்பை தன்னுடைய உறுப்புக்குள்ளே நுழைத்து கொண்டால், அவு தகர மக்துவான், அல்லது வெட்டப்பட்ட ஒரு உறுப்பு, ஆண் உறுப்பு வெட்டப்பட்ட உறுப்பு, அது கழுதையில உறுப்பாக இருக்கலாம், ஒட்டகத்துடைய உறுப்பாக இருக்கலாம், யானையில உறுப்பாக இருக்கலாம், குதிரையில உறுப்பாக இருக்கலாம். இப்படி வெட்டப்பட்ட ஒரு ஆண் உறுப்பை ஒரு பெண்மணி தன்னுடைய பெண் உறுப்புக்குள்ளே நுழைத்து கொண்டால் என்ன தெரியுமா இஜ்மா சொல்லுது, ஃபஸது ஹஜ்ஜுஹா இஜ்மாஅன், அவளுடைய ஹஜ்ஜு இஜ்மாவின் அடிப்படையில முறிந்து விடும் என்று எழுதி வைத்திருக்கின்றார்கள். இஜ்மாவுடைய அடிப்படையில அவளுடைய ஹஜ்ஜி, மக்கா நகருக்கு செல்லக்கூடிய அந்த பெண்மணியுடைய ஹஜ்ஜி இஜ்மாவின் அடிப்படையில, யோகோபித்த முடிவின் அடிப்படையில, இஸ்லாத்தினுடைய அடிப்படை மூலாதாரம் என்று சொல்கின்றார்கள். அந்த அடிப்படையில அவளுடைய ஹஜ்ஜி முறிந்து விடுவாம். அன்பிற்குரியவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த மக்கமா நகரில் கௌபத்துல்லாவிலே தல்பியாவை சொன்ன வண்ணமாக இருப்பார்கள், அவர்கள் வணக்கத்திலே ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அங்க போய் எந்த பெண்மணியாவது கழுதையிட உறுப்பு எங்கடா இருக்குன்னு தேடிட்டா இருப்பா, அல்லது சைத்தானுக்கு கல்லெறிவதற்கு அவர்கள் கல்லை தேடுவார்களா, அல்லது சைத்தானுடைய செயலை செய்வதற்கு வெட்டப்பட்ட உறுப்பை தேடிட்டு இருப்பாங்களா? பாருங்கள், ஒரு பெண்மணியை ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய, இறையச்சத்தை நாடி செல்லக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய அவங்க அந்த ஹாஜியை கேவலப்படுத்துகின்ற விதத்தில் இஜ்மா என்ற அடிப்படையில் எழுதி வைத்திருக்கிற செய்தியை பாருங்கள். இதுதான் இவர்களுடைய இஜ்மா. இது மட்டும் கிடையாது, இதோட எக்ஸ்ட்ரா கூடுதல் தகவலா என்ன தெரியுமா சொல்றாங்க, இதா வத்திய பஹீமத்தன் ஹைசுலா யஃப்ஸுது ஹஜ்ஜுஹு, ஒரு ஆணு பெண்ணுக்கு சொல்லிட்டாங்களா இஜ்மாவுல, அதே மாதிரி அவர்களுடைய இஜ்மாவுல அடிப்படை மூலாதாரமாக ஏற்றிருக்கிறாங்கல்ல, அதுல ஒரு ஆணுக்கு சட்டம் சொல்றாங்க. எப்படி ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி அங்கு சென்றிருக்கக்கூடிய ஒரு ஆம்புல இஹ்ராம் அணிந்த வண்ணமாக இருப்பாரு, அவரு இதா வத்திய பஹீமத்தன், ஒரு கால்நடையோடு புணருகின்ற கெட்ட செயலிலே ஈடுபட்டால், கால்நடை சொன்னா மிருகம் இருக்கல, கழுதையாக இருக்கட்டும், ஒட்டகமாக இருக்கட்டும், குதிரையாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு மிருகத்தோடு அவர் புணர்ந்து கொண்டால் லாயஃப்ஸிது ஹஜ்ஜுஹு, இஜ்மா அடிப்படையில், இவங்களுடைய இஜ்மா அடிப்படை மூலாதாரம் இருக்கிறதுல, இதோட அடிப்படையில் அவருடைய ஹஜ்ஜு முடியாது, ஃபஸாதாகாது, அது ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லி இஜ்மா அடிப்படையிலே சொல்லுகின்றார்கள். இப்ப விளங்குதா, இஜ்மா என்பது ஒரு ஆபாசமானது, இஜ்மா என்பது அசிங்கங்களை சொல்லக்கூடியது. இதுல வேற காரணம் சொல்றாங்க பாருங்க, ஒரு பெண்மணி ஹஜ்ஜுக்கு போய் வெட்டப்பட்ட உறுப்பையோ கழுதையுடைய உறுப்பையோ தண்டை முன்துவாரத்துக்குள்ள நுழைச்சுக்கிட்டான்னு சொன்ன அவளுக்கு ஹஜ்ஜு கூடாது. ஏன் தெரியுமா, ஒரு ஆம்புல அவர் இஹ்ராம் அணிஞ்ச நிலையில ஒரு கழுதையோட ஏறிக்கிட்டாருன்னு சொன்னா, குதிரையோட ஏறிக்கிட்டாருன்னு சொன்ன அவருக்கு ஹஜ்ஜு முடியாதுன்னு சொல்லி, ஏன் தெரியுமா, ரெண்டு காரணம் வேற சொல்றாங்க. எப்படி காரணம், ஒரு பெண்ணுடைய ஹஜ்ஜி எதற்காக வேண்டி முறிகின்றது என்றால், அன்னதாய சகுவதி பின் நிசாயி அத்தம்மு, ஒரு பெண் அவள் இச்சை, அதாவது பெண்கள் முழுமையான இச்சையை அடைவதற்கான காரணங்கள் அத்தம்மு அவர்களுக்கு முழுமையாக கிடைத்து விடுகின்றது. ஒரு பெண்மணி அவ இச்சையை அடைவதற்கு, இன்பத்தை அடைவதற்கான காரணங்கள்ல
முழுசா கிடைச்சிருது. அதாவது ஒரு ஆணோடு ஒரு பெண்மணி இல்லறத்தில் ஈடுபட்டா எப்படி முழுமையான ஒரு இன்பத்தை சுகத்தை அவள் அடைந்து கொள்கின்றாளோ அதே மாதிரி அந்த பெண்மணிக்கு முழுமையாக கிடைத்து விடுகின்றது. ஃபலம் தகுன் ஃபீ ஜானிபிஹின்ன காசிரத, அவர்களுடைய விஷயத்திலே அந்த இச்சை என்பது குறைவாக கிடைக்கல, பூரணமா கிடைச்சிரு. ஒரு ஆணோடு இல்லறத்தில் ஈடுபட்டா எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி பூரணமாக கிடைத்து விடுகின்றது. இதாலதான் இஜ்மா அடிப்படையில் அவளுடைய ஹஜ் முறிகின்றது. ஆனால் ஒரு ஆணுடைய ஹஜ் ஏன் தெரியுமா முறிய மாட்டிருக்குது? அவருடைய ஹஜ் ஏன் முறிய மாட்டிருக்குன்னு சொன்னா, அவர் ஒரு பெண்ணோட உடலுறவு கொண்டா தானே பூரணமான சுகம் கிடைக்கும். ஒரு கழுதையோடையோ குதிரையோடையோ ஒட்டகத்தோடையோ போய் படுத்துக்கிட்டாருன்னு சொன்ன, இல்லறத்தை அவர் புணர்ந்துகிட்டாருன்னு சொன்ன, அந்த கெட்ட செயல்ல அசிங்கமான செயல்ல அவர் போய் ஈடுபட்டாருன்னு சொன்ன பூர்ணமான ஒரு பெண்ணோடு படுத்து கிடக்கிற அந்த பூர்ணமான இன்பம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுகின்றார்கள். இதுதான் இவர்களுடைய இஜ்மா. இதுதான் அடிப்படை மூலாதாரமாக இந்த அசிங்கங்களை ஆபாசங்களை தன்னுடைய அடிப்படை கொள்கையாக இவர்கள் அடிப்படை மூலாதாரமாக ஏற்றிருக்கின்றார்கள். இதை ஏற்றா வழிகேட்டுக்கு போகாம எங்க போவான்? இதை ஏற்ற இதை அமுல்படுத்த முடியுமா? இதுதான் இவர்களுடைய இஜ்மாவாக இருக்கின்றது. ஆகவே அன்பிற்குரியவர்களே, குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை மூலாதாரம். அதை விட்டு யாரு அடிப்படையாக மூன்றாவது நான்காவது அஞ்சாவது என்று எடுத்துக்கொள்கின்றார்களோ அவை அனைத்தும் அவர்களை வழிகேட்டிலே கொண்டு போய் சேர்க்கும் என்பதை இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாளைய தினங்களிலே நிரூபித்து விட்டுத்தான் இந்த இடத்தை விட்டு செல்வோம் என்று கூறுகிறேன். இந்த அசிங்கமான ஆபாசமான விஷயங்களை உங்களுக்கு மத்தியில எடுத்து வைக்கிறதுக்கு நாவு கூசக்கூடிய விதத்தில் இருந்தாலும் விவாதத்தில் அத்தனை விஷயங்களையும் சொல்லி நிரூபிக்க வேண்டும். மற்ற வெளியிடங்களில் வேற மேட்டர்களை வச்சு நம்ம மதுஹபு கூடாது என்பதை நிலைநாட்டினாலும் இந்த விவாதம் வந்ததுனால வேற வழி இல்லாமல் நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் இது போன்ற ஆபாசமான அசிங்கமான விஷயங்களை போட வேண்டியிருக்கிறது. இருக்கிற தகவலை தான் சொல்றோமே தவிர எக்ஸ்ட்ரா எதுவுமே நம்ம இட்டுக்கட்டி சொல்லல. அதனால சொல்லக்கூடிய நம்மை தப்பா நினைச்சிடாதீங்க. இருக்கக்கூடிய தகவலை தான் சொல்றோம். இன்னும் சொல்ல போனா இந்த ஹஜ்ஜில எப்படியெல்லாம் ஆபாசமான சட்டங்களை எடுத்து வைக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. ஏற்கனவே சகோதரர் அவர்கள் விளங்கப்படுத்தி விட்டார்கள். ஃபத்துஹுல் கதீர்னு சொல்லக்கூடிய புத்தகத்துல 5வது பாகம் 421வது பக்கத்துல என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னு சொன்னா, வாசிக்கிறதுக்கே நாவு கூசக்கூடிய விதத்துல இவ்வளவு கேவலமான சட்டங்களை ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவங்க ஒரு காம கொடூரன் கூட சிந்திக்க மாட்டான். அதுமா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இணையதளத்தினூடாக நேரடியாக இந்த விவாதத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் இஸ்லாமிய பெருமக்களே, நேர்களே, இந்த விவாதம் இது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்ற வரலாறையும் நீங்கள் சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த விவாதம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டதென்றால், சில மாதங்களுக்கு முன்னால் பள்ளி போர்வை பள்ளிவாசலிலே இஸ்லாம் வாலிபர் சங்கம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் அங்கே ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தினரால் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. அதிலே பேசப்பட்ட கடுமையான விஷயங்கள், சாடல்கள், அதனை தொடர்ந்து ஏற்பட்ட சில நிலைமைகளின் பின்னால் இணையதளத்தினூடாக யாரும் எங்களுடன் விவாதத்துக்கு வரலாம் என்ற ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டது. அந்த சவாலுக்கு பதில் கொடுப்பதற்காகத்தான் இஸ்லாமிய சட்ட அமுலாக்கல் சங்கம் என்ற அந்த உலமாக்களுடைய குழு இவர்களுடைய அந்த கோரிக்கைக்கு பதிலளிப்பதற்கு முன்வந்து விவாதிக்க நாம் தயார் என்று வந்தோம். ஆனால் விவாத நிபந்தனைகள் அங்கு போடப்படுகின்ற அந்த நேரத்திலே இந்த தலைப்பிலே பேசுவதற்கென்று அங்கே கூடவில்லை. அங்கு பிதாத் என்றால் என்ன, சுபகு தொழுகையில் குனூத், இது போன்ற பல விஷயங்களை பேசுவதற்கு உட்கார்ந்தால் அந்த தலைப்புகளில் பேசும்போது எந்த மூலாதாரங்களை அடிப்படையாக வைத்து நீங்கள் பேசலாம் என்று வரும்போது
இஸ்லாமிய மூலாதாரங்கள் 4ஆ 2ஆ? அவர்கள் குர்ஆனின் நேரடி அர்த்தம், ஹதீஸினுடைய நேரடி அர்த்தத்தை அவர்கள் மூலாதாரமாக முன்வைத்தார்கள். நாங்கள் குர்ஆனுடன் சேர்த்து ஹதீஸுடன் சேர்த்து இஜ்மாவையும் அல் கியாசு ஸஹீஹையும் எங்களுடைய மூலாதாரங்களாக நாங்கள் முன்வைத்தோம். அந்த அடிப்படையிலே தான் வேறொரு தலைப்பிலே நடைபெற இருந்த விவாதம் இஸ்லாமிய சட்ட அடிப்படை மூலாதாரங்கள் என்ன என்ற தலைப்பிலே இன்றைய நாளில் இந்த விவாதம் நடைபெறப் போகிறது. முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பொதுவாக சொல்லுவார்கள், என்ன சொல்லுவார்கள்? இஸ்லாம் ஒரு பூர்த்தியான மார்க்கம், இஸ்லாத்திலே எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, குர்ஆனிலே எல்லாம் இருக்கிறது, ஹதீஸிலே எல்லாம் இருக்கிறது என்ற வாதத்தை பெரிதாக பேசுவார்கள். ஆனால் இஜ்மாவையும் கியாசு ஸஹீஹையும் இவர்கள் விட்டதனால் மார்க்கம் குறையுள்ளது என்பதை பிற மக்களுக்கும் எங்களுடைய இஸ்லாமிய மக்களுக்கும் இவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னதை தப்பாக புரிந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னதை பிழையாக விளங்கிக் கொண்டார்கள். நாம் இந்த விவாதத்திலே நிரூபிக்க இருக்கிறோம். என்ன நிரூபிக்க இருக்கிறோம்? இஜ்மா என்றால் என்ன, அந்த இஜ்மாவுடைய தேவை என்ன, இஜ்மா இல்லாததனால் எந்த இடத்துக்கு இவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள், இஜ்மாவை விட்டதனால் ஏற்பட்ட பாரிய விளைவுகள் என்ன என்பதை நாங்கள் கோடிட்டு காட்ட இருக்கிறோம். கியாஸை விட்டதனால் இந்த மார்க்கம் பூர்த்தியாக்கப்படாத, ஒரு முக்கம்மல் இல்லாத அரைகுறையான ஒரு மார்க்கம் என்ற ஒரு தோற்றத்தை, வெளிப்பாட்டை மக்களுக்கு முன்னால் எடுத்து காட்டப்படுகிறது. அந்த அசிங்கமான நிலையில் இருந்து பாதுகாப்பதற்காகத்தான் இஜ்மாவும் கியாஸும் மார்க்கத்தின் மூலாதாரங்கள் தான் என்ற வாதத்தை நாம் இங்கே முன்வைக்க இருக்கிறோம். முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும், இஜ்மா என்றால் என்ன. இஜ்மா என்று சொன்னால் இந்த சமூகத்தில் இருக்கும், இஜ்மா என்பது ஒரு தமிழ் வார்த்தை அல்ல, இஜ்மா என்பது ஒரு அரபி வார்த்தை. இந்த சமூகத்தில் இருக்கும் ஆய்வாளர்கள் ஒரு கருத்திலே ஒற்றுமைப்படுவதற்கு இஜ்மா என்பார்கள். இத்திஃபாகு முஜ்தஹிதி ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய இந்த சமூகத்தினுடைய ஆய்வாளர்கள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டியதில்லை, ஆய்வாளர்கள் ஒன்றுபடுவதற்கு பெயர்தான் இஜ்மா. கியாஸ் என்றால் என்ன? மார்க்கத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வஹி இறங்கக்கூடிய காலத்தில் இல்லாத புதிய பிரச்சனைகள் தோன்றலாம். அந்த புதிய பிரச்சனையின் போது அந்த பிரச்சனைக்கு எப்படி விடை தேடலாம் என்பதை குர்ஆனுடைய ஒளியில் எந்த ஆயத்திலிருந்து அதுக்கு விடை தேடலாம், எந்த ஹதீஸிலிருந்து அதுக்கு விடை தேடலாம் என்று தேடுகின்ற ஒரு முறைக்கு பெயர் கியாஸ். இந்த இஜ்மாவும் கியாஸும் கட்டாயமானது, மார்க்கத்தின் மூலாதாரங்கள் என்பதை நிரூபிக்க நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் நீங்கள் நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள், இவர்களுக்கு இஜ்மா கியாஸை பற்றி பேசுவதற்கு முடியாது. அதனால் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஃபிக்ஹ் நூட்களுக்கு இறங்குகிறார்கள். ஃபிக்ஹ் நூட்களில் இருப்பது சரியா பிழையா, அதற்குரிய பதில்களை நாம் சொல்ல தயார். ஃபிக்ஹிலே என்ன இருக்கிறது, ஃபிக்ஹிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அதில் எதை தப்பாக புரிந்திருக்கிறீர்கள், அதை சொல்வதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கிறோம். ஆனால் அது எங்களுடைய தலைப்பல்ல, அது எங்களுடைய தலைப்பல்ல. இஜ்மாவையும் கியாஸையும் நிரூபிப்பதுதான் எங்களுடைய தலைப்பு. அந்த தலைப்பிலே நாங்கள் இருப்போம். இங்கே சுட்டி காட்டினார்கள், என்ன ரத்துல் முக்தாரிலே வருகிறது, துர்ருல் முக்தாரிலே வருகிறது. இங்கே மதரசாவுடைய மாணவர்களும் இருக்கிறார்கள், ஓதுகின்ற ஆலிம்களும் இருக்கிறார்கள். ரத்துல் முக்தார் என்றாலே சிலோன்ல என்னென்று புரியாது, அது தெரியவே தெரியாது. ரத்துல் முக்தாரில் இஜ்மா பார்க்கிறதா? இஜ்மா என்பது ஒரு கிதாபை பார்த்து முடிவு செய்வதா? இஜ்மா என்பது அனைத்து ஆய்வாளர்களும் ஒன்றுபடுகின்ற ஒரு சட்டத்துக்கு பெயர் இஜ்மா. ரத்துல் முக்தார் என்பது ஹனஃபி மதுஹபுடைய ஒரு ஃபிக்ஹ் நூல், அதிலே இருக்கின்ற ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு இது இஜ்மா என்று பிரச்சாரம் பண்ணுவது நியாயமா? அது நமக்கு இங்கு தெரியாதுண்டு. நான் கேட்கிறேன், நீங்கள் இஜ்மாவை விடுவீர்கள் என்றால் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்திடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த குர்ஆன் இருக்கிறதே, உலகளாவிய முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு குர்ஆன், உலகளாவிய முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், நாமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இஜ்மா இல்லை என்றால், இஜ்மா இல்லை என்றால் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் குர்ஆனை கொண்டு வரட்டும். இது நம்முடைய குர்ஆன், இது சூரத் வாரியாக ஆயத்துகள் தொகுக்கப்பட்டு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்தில் முஸ்ஹஃப் உஸ்மான் என்று இதுக்கு பெயர், தொகுக்கப்பட்டது. இது சஹாபாக்களால் அங்கீகரிக்கப்பட்டது, காலாகாலமாக உலமாக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
இந்த குர்ஆனை முழு உலகமும் ஏற்கிறது. நீங்கள் இஜ்மாவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், மூமின்கள் ஒன்றுபடுவதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நீங்கள் உங்களுடைய குர்ஆன் என்ன என்பதை எங்களுக்கு காட்ட வேண்டும். இரண்டாவது கேட்கிறேன், ஹஜ்ஜுடைய மஸ்அலாவை பேசினார்கள். அல்லாஹ் காபாவை பற்றி குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். காபாவை தவாப் செய்யுங்கள் என்கிறான். வல் யத்தவஃபு பில் பைத்துல் அதீக், பைத்துல் அதீக்கை அவர்கள் தவாப் செய்யட்டும் என்று சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹ் சொல்லுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை தவாப் செய்தார்கள். நான் கேட்கிறேன், காபா இருப்பது உண்மை, தவாப் இருப்பது உண்மை. நாங்கள் எல்லாம் இப்பொழுது இஹ்ராம் கட்டிக்கொண்டு மக்காவுக்கு போறோமே, இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இருந்த காபா என்பதை எதை வைத்து நிரூபிப்பீர்கள்? அங்கே வஹி எழுதி ஒட்டப்பட்டிருக்கிறதா இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த காபாண்டு? அங்கே ஹதீஸிலே எழுதப்பட்டிருக்கிறதா இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துடைய காபாண்டு? சஃபா மர்வா மலைக்கு மேலே ஏறி சையுடைய தொங்கோட்டம் ஓடுகிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சஃபா மலையை பற்றி சொல்லுகிறான், மர்வா மலையை பற்றி சொல்லுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா மர்வா மலைகளிலே சை செய்தார்கள். நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடிய அந்த சஃபா மர்வா மலையில் தான் நாங்களும் ஓடுகிறோம் இப்பொழுது என்பதை எதால் நிரூபிக்க போகிறீர்கள்? அரஃபா மைதானத்திலே துல்ஹஜ் 9வது நாள் கூடுகிறீர்கள். அரஃபாவில் இருந்தால் தான் ஹஜ்ஜி கூடும். ஹஜ்ஜுடைய பிரதான கடமை. ரசூலுல்லாஹ் இருந்த அரஃபா மைதானத்துக்கு தான் நாங்கள் போகிறோமா அல்லது வேறொரு அரஃபா மைதானத்துக்கு போகிறோமா? இதை நீங்கள் எதனால் நிரூபிக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். இஜ்மா இல்லை என்றால் ஏன் போகிறோம்? ஏன் போகிறோம்? காபா இருக்கிறதே, அந்த காபா காலாகாலமாக எல்லா மக்களாலும் முழு உலகளாவிய முஸ்லிம்களால் இதுதான் அந்த காபா என்று முடிவு செய்யப்படுகிறது. அங்கே குர்ஆனுடைய ஆயத் ஒட்டப்படவில்லை, அங்கே வஹி எழுதி தொங்கவிடப்படவில்லை. இதுதான் முடிவு செய்யப்பட்டதனால் அதை காபா என்று ஏற்க போகிறோம். இஜ்மா இல்லையா? இதுக்கு பேர் இஜ்மா இல்லையா? சஃபாவுடைய மலைக்கு மேல் ஏறி சை செய்கிறோம். ஏன் அதற்கு மேல் ஏறி சை செய்வது? காலாகாலமாக மக்களினால் அது சஃபா மலை அதுதான். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஓடியது அதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபாவுடைய மலைக்கு மேலே ஓடினார்கள், மர்வாவுடைய மலைக்கு மேலே நின்றார்கள் என்று சொல்லப்படுகிற மலை அதுதான் என்று காலாகாலமாக இந்த உம்மத்து ஒன்றுபடுகிறது. அரஃபாவுடைய விஷயத்தில் ஒன்றுபடுகிறது, மினாவுடைய விஷயத்தில் ஒன்றுபடுகிறது, முஸ்தலிபாவுடைய விஷயத்தில் ஒன்றுபடுகிறது. இஜ்மா என்பது இல்லை என்றிருந்தால், இஜ்மா என்பது இல்லை என்றிருந்தால் என்ன நடக்கும்? நம்பிக்கை இல்லாத ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். நம்பிக்கை இல்லை, ஆதாரம் இல்லை அது காபா என்பதற்கு, ஆதாரம் இல்லை அதுதான் சஃபா மர்வா என்பதற்கு, ஆதாரம் இல்லை அதுதான் மினா என்பதற்கு, ஆதாரம் இல்லை அதுதான் அரஃபா என்பதற்கு. நம்பிக்கை இல்லாத ஒரு வணக்கத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு பிரச்சனை வரும். அல்லாஹ் குர்ஆனிலே இஜ்மாவை வலியுறுத்துகிறான். அல்லாஹ் குர்ஆனிலே இஜ்மாவை வலியுறுத்துகிறான். எப்படி சொல்லுகிறான்? وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ نُوَلِّهِ مَا تَوَلَّى وَنُصْلِهِ جَهَنَّمَ. சூரத்து நிசாவில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், யாரே நேர்வழி இதுதான் என்று தெரிந்ததற்கு பின்னால், நேர்வழி இது, ஹிதாயத் இதுதான் என்று தெரிந்ததற்கு பின்னால் ரசூலுக்கு நெருக்கடி கொடுக்கிறார்களோ, வயத்தபி கைர சபீலில் முஃமினீன், முஃமின்கள் ஒரு பாதையில் போகிறார்கள், அந்த பாதையில் போகாமல் வேறு வழி அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்றால் அவர்கள் திரும்பிய திசையிலே அவர்களை சாட்டி விடுவோம். அவர்களுக்கு கூலி என்ன? வனுஸ்லிஹி ஜஹன்னம், நரகத்தில் அவர்களை கொண்டு போய் நுழைவிப்போம், நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்போம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். எனவே நான் கேட்க விரும்புகிறேன், நீங்கள் முதலில் நிரூபிக்க வேண்டும் உங்களுடைய குர்ஆன் இதுதான் என்று, உங்களுடைய குர்ஆன் இதுதான் என்று நிரூபிக்க வேண்டும். நீங்கள் அதை வஹீயின் மூலம் நிரூபிக்க வேண்டும், அதை சுன்னாவின் மூலம் நிரூபிக்க வேண்டும். ஏன் இஜ்மாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நாங்கள் போகின்ற காபா தான் அது என்று நிரூபிக்க வேண்டும் வஹியால். நாங்கள் ஏறுகின்ற சஃபா மர்வா மலை இதுதான் என்று நிரூபிக்க வேண்டும். அரஃபாவையும் மினாவையும் இதுதான் எங்களுடைய அரஃபாவுடைய மைதானம் என்பதை நிரூபிக்க வேண்டும். இதுதான் நாங்கள் உங்களுக்கு முன்வைக்கக்கூடிய பிரதானமான சவால், இஜ்மாவுக்கு முன்னால் வைக்கக்கூடிய பிரதானமான சவால். இந்த சவாலுக்கு நீங்கள் பதிலளித்தே ஆகணும், இந்த சவாலுக்கு நீங்கள் பதிலளித்தே ஆகணும். அதற்கு பின்னால் நாங்கள் அடுக்குவோம். இன்னும் இஜ்மாவுக்கு ஏராளமான ஆதாரங்கள்,
அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அகீமுஸ் ஸலாஹ். கேட்பார்கள் ஒரு கேள்வி, இஜ்மாவுக்கு ஒரு ஆதாரம் காட்டுங்களேன், எங்கே மக்கள் எல்லாம் ஒன்றுபட்டார்கள்? நாங்கள் ஒன்றை சொல்கிறோம், அகீமுஸ் ஸலாஹ். அகீமுஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டுங்கள். வலா தக்ரபுஸ் ஸினா, விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம். வலா தக்துலு, கொலை செய்ய வேண்டாம். இப்படி எல்லாம் ஆயத்துகள் நிறைய இருக்கிறது. இங்கே நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், இந்த ஆயத்தை உலகிலே இருக்கக்கூடிய எல்லா அறிஞர்களும் அகீமுஸ் ஸலாவை பார்த்து இங்கு தொழுகையை தான் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் என்பதில் ஒற்றுமைப்பட்டிருக்கிறார்கள். வலா தக்ரபுஸ் ஸினாவை பார்த்து விபச்சாரம் கூடாது என்றுதான் அல்லாஹ் இதிலே சொல்லி இருக்கிறான். வலா தஸ்ரிகுவை பார்த்து களவெடுப்பது கூடாது என்றுதான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். குர்ஆனின் அந்த ஆயத்தை எல்லோரும் ஏற்றிருக்கிறார்கள். அந்த ஆயத்திலே சொல்லப்பட்ட கருத்து, அதிலே கருத்து இதுதான் என்பதில் முழு மனித சமூகமும் முழு அறிஞர்களும் ஒன்றுபடுகிறார்களா இல்லையா? முழு அறிஞர்களும் ஆய்வாளர்களும் ஒன்றுபடுகிறார்களா இல்லையா? இந்த ஒன்றுபடுதலுக்கு பெயர் தான் இஜ்மா. இதுக்குத்தான் பெயர் இஜ்மா. நாங்கள் சொல்லுகிறோம், இஜ்மா என்று ஒன்று இல்லை என்றால் நாங்கள் முன்னால் வைத்த அந்த சவால்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். முதலில் குர்ஆனை காண்பீங்கள், அதற்கு பின்பு நீங்கள் காபா எது என்பதை நிரூபியுங்கள், மினா அரஃபாவை நிரூபித்து காட்டுங்கள், முஸ்தலிஃபாவை நிரூபித்து காட்டுங்கள். இதற்கு மேலால் இன்னும் கேள்விகளை உங்களுக்கு முன்னால் வைக்கலாம், இன்னும் பல கேள்விகளை வைக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் வாதத்திலே வைக்கிறீர்கள், எங்களுடைய அடிப்படை மூலாதாரம் வஹீதான் என்கிறீர்கள். வஹீதான் என்கிறீர்கள். வஹி என்றால் என்ன? குர்ஆனும் சஹீஹான ஹதீஸும் என்கிறீர்கள். நாங்கள் கேட்கிறோம், சஹீஹான ஹதீஸை எப்படி புரிந்தீர்கள்? சஹீஹான ஹதீஸ் என்பதை நீங்கள் எதனை அடிப்படையாக வைத்து புரிந்திருக்கிறீர்கள்? உங்களிடத்தில் எது சஹீஹ், உங்களிடத்தில் எது ضعீஃப், இந்த அடிப்படைகளை நீங்கள் எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள்? இப்படியான பல்வேறு கேள்விகள் உங்களுக்கு முன்னால் இருக்கிறது. ஆகவே இஜ்மாவை கியாஸை விட்டு ஒரு மனிதன் நகர்வது என்பது இந்த மார்க்கத்தை கொச்சைப்படுத்துகிறான். இந்த மார்க்கம் பூர்த்தி இல்லாதது என்பதை சொல்லுகிறான். இந்த மார்க்கம் சமூகத்துக்கு தேவையான அனைத்தையும் அந்த மார்க்கம் கொடுக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நுபுவத்தின் மீது குறை சொல்கிறார்கள். ஆரம்பத்தில் அப்படித்தான் ஆரம்பித்தார்கள். முதலில் கிதாபுகளை குறை சொன்னார்கள், ஃபிக்ஹ் கிதாபுகளை. அதற்கு பின்பு ஹதீசுகளை குறை சொன்னார்கள். பின்பு குர்ஆனிலே கை வைக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆரம்பத்தில் அறிஞர்களை குறை சொன்னார்கள், பின்னால் சஹாபாக்களை குறை சொன்னார்கள். இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே குறை சொல்கிறார்கள். இஜ்மாவையும் கியாஸையும் விட்டதனுடைய விபரீதத்தை அந்த விட்டவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள், அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் அவர்கள் அதை உணர்ந்ததாக தெரியவில்லை. இந்த பிளவு வந்தது இஜ்மாவை விட்டதால் தான். இந்த பிரச்சனை ஏற்பட்டது கியாஸை விட்டதால் தான். இந்த பிரச்சனை ஏற்பட்டதே இந்த அடிப்படை மூலாதாரங்கள் 4 அல்ல, அடிப்படை மூலாதாரங்கள் 2 என்ற பிழையான வாதத்தை முன்வைத்ததுதான் இவ்வளவு பிளவுகளும் பிரச்சனைகளும் ஏற்பட காரணம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விவாதத்தினூடாக நாங்கள் விரும்புகிறோம், ஒவ்வொரு விடயங்களை முன்வைக்க போகிறோம். நீங்கள் இஜ்மா இல்லாவிட்டால் இதெல்லாம் நிரூபிக்க வேண்டும். கியாஸ் இல்லை என்றால் நாங்கள் சில மஸ்அலாக்களை உங்களுக்கு முன்னால் வைப்போம், சில கேள்விகளை முன்னால் வைப்போம். அந்த கேள்வியை நேரடியாக குர்ஆனிலிருந்து நீங்கள் காட்ட வேண்டும், நேரடியாக ஹதீஸிலிருந்து காட்ட வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு குறை இருக்கிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய நாளில் உங்களுடைய தீனை நான் பூர்த்தி செய்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இல்லையா? அந்த பூர்த்தி செய்து விட்டேன் என்பதில் குறை காண்பதாக ஆகிவிடும், குறை சொன்னதாக ஆகிவிடும். அந்த தீனிலே, ரசூலுல்லாஹ்வுடைய தீனிலே பூர்த்தியான ஒரு தன்மை இல்லை என்பது அங்காகிவிடும். அதனால் உங்களுக்கு இந்த சவாலை திரும்ப திரும்பவும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எங்களுடைய அடிப்படை விவாதம் இஜ்மாவும் கியாஸும் மார்க்கத்தின் மூலாதாரங்களா இல்லையா? இஜ்மாவுக்கு நீங்கள் வைத்திருக்கின்ற வரைவிலக்கணம் என்ன? கியாஸுக்கு நீங்கள் வைத்திருக்கின்ற வரைவிலக்கணம் என்ன? எங்களுடைய வரைவிலக்கணத்தை நாங்கள் தெளிவாக உங்களுக்கு முன்னால் சமர்ப்பித்து விட்டோம்.
கியாசுக்குரிய எங்களுடைய வரைவிலக்கணத்தை நாங்கள் முன்னால் செய்துவிட்டோம். இந்த இஜ்மாவும் கியாசுக்கும் உரிய உங்களுடைய வரைவிலக்கணத்தை சொல்ல வேண்டும். இஜ்மா தேவையில்லை என்று சொல்லுங்கள், கியாஸ் தேவையில்லை என்று நீங்கள் சொல்லுங்கள். அதற்கு பின்பு நாங்கள் இப்பொழுது வைத்திருக்கின்ற இந்த இஜ்மாவுடைய அந்த ஆதாரங்களுக்கும் கேள்விகளுக்கு பதிலளியுங்கள். அதற்கு பின்பு கியாஸிலிருந்தும் உங்களுக்கு ஆதாரம் தருகிறோம், கியாஸிலிருந்தும் கேள்விகளை முன்வைக்கிறோம். இன்னும் இஜ்மாவை விடுவதனால் வரக்கூடிய பாதிப்புகளையும் உங்களுக்கு சுட்டிக்காட்ட இருக்கிறோம். அப்பொழுது சபையிலே இருக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்வார்கள். விவாதம் இந்த தலைப்பிலே போய் கொண்டிருக்கிறது. விவாதத்தை திசை திருப்பக்கூடாது. ஃபிக்ஹ் நூல்களில் இறங்கி அதிலே ஆபாசம் இருக்கிறது, இது இருக்கிறது. ஃபிக்ஹ் நூலை பேசுவது இங்கு முறையே அல்ல. ஃபிக்ஹ் நூலை பேசுவதற்கு நாங்கள் இங்கு அமரவே இல்லை. நாங்கள் பேசுவது தலையை பற்றி, நாங்கள் காலை பற்றி, அவர்கள் காலை பற்றி பேசுகிறார்கள். ஃபிக்ஹ் நூலுக்குள் எப்படி சட்டம் வந்தது? குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸில் இருந்து மூலாதாரத்தை பற்றி பேசுவோம். அதற்கு பின்புதான் அதிலே இருக்கக்கூடிய சட்டங்கள், ஃபிக்ஹிலே என்ன இருக்கிறது, அது சரியா பிழையா, படித்த வாசகம் சரியானதா, முன்னால் பின்னால் குறைத்து அதிலே இருக்கக்கூடிய மிக சுருக்கமான வார்த்தைகளை சொல்லுகிறீர்களா, விவரத்தை நீங்கள் சொல்லவில்லையா, அந்த விவரங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு தரத்தான் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர்பார்க்கிறோம். இந்த 2 நாட்களின் அமர்வுகளில் மக்கள் மிக தெளிவாக இருக்க போகிறார்கள், மிக தெளிவாக இருக்க போகிறார்கள். குர்ஆன் சுன்னாதான் என்று வாதிடுபவர்கள், அந்த வாதத்தை முன்வைப்பவர்கள் இஸ்லாத்தை இவ்வளவு நாளும் கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மார்க்கம் பூர்த்தி இல்லை என்பதை அவர்கள் மக்களுக்கு சொன்னதனால் புகாரியில் வரும் எத்தனையோ ஹதீஸை அவர்கள் மறுக்க வேண்டி ஏற்படுகிறது. முஸ்லிமிலே வந்திருக்கக்கூடிய எத்தனையோ ஹதீசுகளை அவர்கள் மறுக்க வேண்டி ஏற்படுகிறது. ஏனென்றால் அதனுடைய விளைவை அவர்கள் புரிந்தார்களோ புரியவில்லையோ, இஜ்மாவையும் கியாஸையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரணத்தினால் அந்த நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். ஆக இன்ஷா அல்லாஹ் இந்த 2 நாள் அமர்வில் நாளை மாலை வரைக்கும் நீங்கள் அமைதியாக நிதானமாக இந்த விடயங்களை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கே ஒரு நிலைப்பாட்டுக்கு வர முடியும், உங்களுக்கே ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும். இஜ்மா என்றால் என்ன, என்ன அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள், கியாஸ் என்றால் என்ன, ஒரு ஃபிக்ஹ் நூலை எப்படி அணுக வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும், அதை எப்படி பார்த்ததனால் இவர்களுக்கு பிழையாக தென்பட்டது, இந்த விஷயங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் இந்த 2 நாட்களுக்குள்ளால் நீங்கள் புரியத்தான் இருக்கிறீர்கள். அதனால் இந்த விவாதத்தின் அடிப்படை ஒரு அழைப்பின் பேரிலே தான் இந்த விவாதத்துக்கு நாங்கள் முகம் கொடுக்கிறோம். அந்த விவாதம் மிக சந்தோஷமாக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்து, விவாதம் என்பது உண்மை